வணக்கம். இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் 110 விதியின் கீழ் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அந்த அறிவிப்பு மக்கள் பணத்தை வாரி வழங்கும் வள்ளல் முதலமைச்சர் விஜய் என்ற ஒரு விமர்சனத்தை சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கக்கூடிய வகையில் அந்த அறிவிப்பு என்பது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அத்தகைய அறிவிப்பு என்னவென்றால், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் அரசு சார்பில் இலவசமாக ஒரு கார் வழங்கப்படும் என்றும், அந்த காரை பராமரிப்பதற்காக மாதம் 75,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு உதவியாளர் நியமிக்கப்படுவார் என்றும், அவருக்கான படியாக மாதம் 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு சட்டமன்ற உறுப்பினர்களை குளிர்விக்கும் வகையில், அவர்களை மகிழ்விக்கும் வகையில் இன்றைய நாள் முதலமைச்சர் விஜய் அறிவித்த அறிவிப்பு என்பது அமைந்திருக்கிறது. இது பொதுமக்கள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அதற்கு முன்னதாக ஒட்டுமொத்தமாக இந்த அறிவிப்பின் மூலமாக எவ்வளவு செலவு செய்கிறது அரசு, மக்கள் வரி பணத்தில் எவ்வளவு செலவு செய்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரத்தை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம். அந்த திரையில் நாம் பார்க்கின்றோம் அந்த புள்ளி விவரம். அதாவது ஒவ்வொரு ஒட்டுமொத்தமாக 234 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அதில் அமைச்சர்கள் போக 35 அமைச்சர்கள், முதலமைச்சர் உள்பட 35 அமைச்சர்கள் போக, ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே அரசு சார்பில் ஒரு கார் இருக்கின்றது, உதவியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போக மீதம் இருக்கக்கூடிய 199 எம்எல்ஏக்களுக்கு தான் இந்த ஜாக்பாட் அறிவிப்பு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி 199 எம்எல்ஏக்களுக்கு ஒரு கார் என்று வைத்துக் கொண்டால் கூட என்ன கார் வழங்க போகிறார்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இருந்தாலும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னோவா கார் வழங்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்தார்கள். குறைந்தபட்சம் ஒரு இன்னோவா கார் வழங்க அரசு முடிவெடுத்தால் 199 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு கார் வழங்கினால், குறைந்தபட்சமாக ஒரு கார் ஒரு குறிப்பிட்ட தொகையை நாம் வைத்துக் கொண்டால் கூட ஒட்டுமொத்தமாக 199 கார் வாங்க குறைந்தபட்சம் 59 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவாகும். அதாவது கிட்டத்தட்ட 60 கோடி என்று நாம் கணக்கு வைத்துக் கொள்ளலாம். 199 புதிய கார் வாங்கவே 59 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவாகிறது. அதுபோக அந்த காரை பராமரிப்பதற்காக மாதம் 75,000 ரூபாய் படியாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உதவியாளர், அவருக்கு மாதம் 25,000 ரூபாய் படி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக 199 எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்குவதற்காக 59 கோடியே 70 லட்சத்தை அரசு செலவழிக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக 199 உறுப்பினர்களுக்கு கார் பராமரிப்புக்காக வழங்கப்படக்கூடிய மாதம் 75,000 ரூபாய், அதோடு உதவியாளர் படியாக 25,000 ரூபாய் என 1 லட்சம் ரூபாய் வழங்குகிறது மாதம். இது ஒரு 1 லட்சம் ரூபாய் மாதம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இது 1 கோடியே 99 லட்சம் ஆண்டுக்கு. அதாவது இந்த 1 கோடியே 99 லட்சம் என்ற தொகை, அதையும் தாண்டி 5 வருடங்களுக்கு நாம் பார்த்தோம் என்றால் 5 வருடங்களுக்கு 119 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவாகிறது. எதுக்காக என்றால், இது உறுப்பினர்களுக்கு வழங்கப்படக்கூடிய 75,000 ரூபாய், அந்த மாதம் வழங்கக்கூடிய கார் பராமரிப்பு செலவு, உதவியாளர் படியாக வழங்கப்படும் 25,000 ரூபாய் செலவு என 5 ஆண்டுக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் 119 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவாகிறது. இது அவர்களுக்கு வழங்கப்படுகிற தொகை மட்டும்தான், கார் சேர்க்காமல். காரும் சேர்த்தோம் என்றால் ஒட்டுமொத்தமாக இந்த 5 ஆண்டுக்கு 179 கோடி ரூபாயை அரசு செலவழிக்கிறது எம்எல்ஏக்களுக்காக என்பதுதான் இதில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கலாம், ஏன் வழங்கக்கூடாது என பலர் கேள்வி எழுப்பலாம். ஆனால் ஏன் வழங்கக்கூடாது என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், ஏற்கனவே அவர்களுக்கு மாதம் 1,05,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதாவது அடிப்படை சம்பளம், தொகுதிப்படி, வாகனப்படி, தொலைபேசி படி, அஞ்சல் படி என அவர்களுக்கு 1,05,000 ரூபாய் என்பது மாதம் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒன்று. அதுபோக எம்எல்ஏக்கள் சுங்க கட்டணம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வாகன ஓட்டிகளுக்கு பார்க்கப்படும் நிலையில் எம்எல்ஏக்களுக்கு சுங்க கட்டணம் கிடையாது. இலவசமாக அவர்கள் சுங்க கட்டணத்தை கடந்து செல்லலாம். அந்த ஒரு சலுகை எம்எல்ஏக்களுக்கு உண்டு. 2. மூன்றாவதாக, ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அந்த கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக ஒரு நாளைக்கு 500 ரூபாய் படியாக பெறுகிறார்கள். இதுபோன்று எம்எல்ஏக்கள் விடுதி இருக்கின்றது. இப்படி பல சலுகைகள் எம்எல்ஏக்களுக்கு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் மேற்கொண்டு எதற்காக அரசு சார்பில் ஒரு கார், அந்த காரை பராமரிக்க 75,000 ரூபாய் மாதம், ஒரு உதவியாளர் அவருக்கு படியாக 25,000 ரூபாய் எல்லாம் ஏன் வீண் செலவு என்ற கேள்விதான் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் முன்வைக்கிறார்கள். இது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும்
ஒரு 1,05,000 ரூபாய் ஊதியம் பெறுகிறார்கள் என்றால் தற்போதைய காலகட்டத்தில் கார் என்பது இருசக்கர வாகனம் போன்ற ஒரு அத்தியாவசிய தேவையாகவே மாறிவிட்டது. அப்படி இருக்கும்போது மாதம் ஊதியம் பெறக்கூடிய ஒரு சாதாரண ஊழியர் கூட ஒரு இஎம்ஐ அடிப்படையில் ஒரு காரை வாங்குகிறார்கள் என்று இருக்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் ஒரு காரை கூட வாங்க முடியாதா? அது கூட மக்கள் பணத்தை தான் கொடுக்க வேண்டுமா என்ற கேள்விதான் சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கிறார்கள். 50,000 ஊதியம் வாங்கக்கூடிய ஒரு ஊழியர் கூட மாதம் இஎம்ஐ மூலமாக ஒரு காரை வாங்கும் போது 1,05,000 ரூபாய் சம்பளமாக பெறக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் காரை வாங்க முடியாதா என்ற கேள்வி. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருப்பதாக சொல்லி வருகிற நிலையில் இப்போது புதிதாக அரசு பொறுப்புக்கு வந்திருக்கும் தாவைக்கு அரசு பதவியேற்று 3 மாதத்தில் 20,000 கோடி கடன் பெற்றிருக்கும் நிலையில் மேற்கொண்டு இந்த வீண் செலவு ஏன் என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறார்கள். அதே போன்று மிக முக்கியமான ஒரு கேள்வி என்பது ஒரு பக்கம் வாரி வழங்குவது, மறுபக்கம் வஞ்சிப்பது என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது. விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னவாயிற்று? மாதம் 2,500 ரூபாய் கொடுக்கப்படும் என்பது என்னவாயிற்று? இலவசமாக பயணம் செய்யலாம், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு பேருந்து இலவசமாக பெண்கள் பயணம் செய்யலாம் என்ற அறிவிப்பு என்னவாயிற்று? அதே போன்று ஆண்டுக்கு 6 சிலிண்டர் வழங்கப்படும், அதற்கான மானியம் வழங்கப்படும் சொன்னது என்னவாயிற்று என பல கேள்வி இருக்கும்போது நிதி நெருக்கடி காரணம் காட்டக்கூடிய அரசு, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டால் நிதி நெருக்கடி காரணம் காட்டக்கூடிய அரசு தேவையற்ற செலவுகளை ஏன் செய்கிறது என்ற கேள்விதான் சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கிறது. இது உடனடியாக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் சமூக ஆர்வலர் தரப்பில் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. கிப்டி.